அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கடுமையான சோதனைகளை தரும் கிரகம் மற்றும் தெய்வம் எது அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ஒருத்தர் எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் அப்படின்றத விட எந்த ஃப்ரீக்குவன்சியை நம்ம தொடக்கூடாது அப்படின்றதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது இந்த தெய்வத்தை வழிபட்டால் நமக்கு பிரச்சனை தான் வருமா அப்படி பேசுகிறத விட, அப்படி இதை எடுத்துக்கிறத விட, நீங்கள் இந்த வைப்ரேஷன் இந்த ஃப்ரீக்குவன்சியில் நம்ம கனெக்ட் ஆனோம் அப்படின்னா பிரச்சனை அதிகமாகும் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இங்கே எல்லாமே வைப்ரேஷன், ஃப்ரீக்குவன்சி, ஒலி, இந்த 3 தான் இருக்குது. இந்த உலகம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஈர்ப்பு, அதிர்வு மற்றும் ஒலி, இந்த 3 சம்மந்தமாக தான் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இதன்படி பார்த்திங்கன்னா எந்த கிரகம் கிரகத்தோட ஃப்ரீக்குவன்சி உங்களை அதிகமாக அடிக்குதோ அந்த கிரகம், அந்த தெய்வம் அந்த பக்கம் போகாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கிடுறீங்க, ஓகேங்களா? நான் ஒரு 1,00,000 ரூபாய் கடன் வாங்கிறீங்க. அந்த கடனை அப்பப்போ கொடுத்துட்டே வரீங்க. திடீர்னு உங்களால் கொடுக்க முடியல. 6 மாதமோ இல்லை 6 வருஷமோ இல்லை 6 கோடி வருஷமோ ஏதோ ஒன்று கொடுக்க முடியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த கடன்காரன் உங்களுக்கு எதிரில் வரான் அப்படின்னா அவங்கள பார்த்து ஓடுவீங்களா, இல்லை அவர்கிட்ட போய் ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு போய் பேசுவீங்களா? ஓகேங்களா? ஸோ இதுதான் விஷயமே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ உங்கள் ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய லக்னத்துக்கு 8ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் முதல்ல கவனிக்கணும், ஓகேங்களா? அதாவது ஒரு சில கிரகங்கள் இருக்குது, ஒரு சில கிரகங்கள் இங்கங்கே இருந்தது அப்படின்னா அதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையே, ஓகேங்களா? முதல்ல ஒரு 9 கிரகம் இருக்கு இல்லையா? இந்த 9 கிரகத்துக்கு இருக்கக்கூடிய தெய்வங்களை பற்றி நம்ம முதல்ல பார்த்துடலாம். முதல்ல சூரியன், ஓகேங்களா? ஸோ இப்போ சூரியன் அப்படின்றது சூரிய வழிபாடு அப்படின்னாவே சிவ வழிபாடு அப்படின்னும் சொல்லலாம். சூரியனை பார்த்தும் வழிபடலாம். இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, சூரியனை நீங்கள் எந்த சிலையிலும் பார்த்து வழிபடுறத விட டெய்லி காலையிலேருந்து சூரியனை நேர்லேயே பார்த்து கண்ணில் தெரியக்கூடிய ஒரே தெய்வம் அவர் தான், ஓகேங்களா? ஸோ சூரியனும் சந்திரனும் ரெண்டுமே கண்ணில் தெரியக்கூடிய ஒரு முக்கியமான தெய்வம். இதில் சூரியன் அப்படின்னா பார்த்திங்கன்னா சிவபெருமானையும், சந்திரன் அப்படின்னா பார்த்திங்கன்னா பார்வதி தேவியும், அதாவது அம்மன் வழிபாட்டையும் குறிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ஸோ இதுதான் சூரிய வழிபாடு, சந்திர வழிபாடு, இந்த 2 தெய்வங்கள். மூன்றாவது பார்த்திங்கன்னா செவ்வாய் பார்க்கும்போது முருக வழிபாட்டை குறிக்கும். செவ்வாய் குறிக்கக்கூடிய வழிபாடு முருக வழிபாடு. இப்போ செவ்வாய் உங்களுக்கு நல்லது பண்ணுற தெய்வமாக இருந்து அது நல்ல நிலைமையில் இல்லை, பிரச்சனை, அதாவது வீக்காக இருக்குது அப்படின்னா முருக வழிபாட்டு பண்ணாவே போதும். அதாவது ஒரு சில ஜாதகர்கள் வருவாங்க, ஜாதகம் பார்க்கும்போது தெரியும் இந்த நபருக்கு செவ்வாய் நல்ல யோகர், கெடுக்கிற ஆள் கிடையாது, யோகர். ஆனால் பார்த்திங்கன்னா வலுவாக இல்லை, ஜாதகத்தில் வலு இல்லை அப்படின்னா அந்த வலுவை கூட்டக்கூடிய முருக வழிபாட்டை செய்து செவ்வாய் வலுவடைந்து அதன் மூலயமா நல்வாழ்வு பெறுவதற்கான வழிவகைகளை நாம் சொல்லித்தரோம். ஸோ அதன்படி பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் முருக வழிபாட்டு முருக வழிபாடு பண்ணும்போது ஒருத்தருக்கு செவ்வாயோட பலம் அதிகரிக்கும். ஏன்னா செவ்வாய்க்கு பின்னிருந்து இயக்குற சக்தியே முருகரோட சக்தி தான். ஸோ அந்த மாதிரி விஷயம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ராகுவை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா பத்ரகாளி அப்படின்னு சொல்லுவாங்க. பத்ரகாளி அம்மன், துர்கை அம்மன், இந்த 2 வழிபாடு அப்படின்றது இந்த 2 வழிபாட்டுக்கு பின்னாடி, அதாவது இந்த ராகுக்கு பின்னாடி இந்த 2 வழிபாடு தான் இருக்குது, ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா குரு அப்படின்னு வந்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக சித்தர்களோட ஜீவசமாதி வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, ப்ளஸ் அதாவது கரெக்டாக சொல்லணுன்னா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவையே நீங்கள் வழிபடலாம்.
ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், ஏதாவது சித்தர்கள் வழிபாடு பண்ணலாம், மகான்கள் வழிபாடு பண்ணலாம். இது எல்லாமே வந்து குருவை வந்து உங்களுக்கு வலுப்படுத்தும். அடுத்தது சனி பகவான். சனி பகவான் வந்துட்டிங்க அப்படின்னாவே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு சனி கிரகத்தை போய் நின்னீங்க அப்படின்னா 2 அடி சேர்ந்து தான் விழும். ஓகேங்களா? இது நிச்சயமாக வந்து அப்படி தான் விழும் மேக்ஸிமம். ஸோ அதனால் வந்து பார்த்து இது இவ்வளோ தான் சொல்ல முடியும், இதுக்கு மேலே சொல்ல முடியாது. பார்த்து சுதாரணமாக இருந்துக்கிறது நல்லது. அடுத்தது வந்து சனியை வந்து கொஞ்சம் சரி பண்ணக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னா ஆஞ்சநேயர் மற்றும் பெருமாள் வழிபாடு, ஐயப்பசாமி வழிபாடும் பண்ணலாம். ஐயப்பசாமி வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, பெருமாள் வழிபாடு, இந்த 3மே வந்து பார்த்திங்கன்னா சனியோட உக்கிரத்தை வந்து கொஞ்சம் குறைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து இது நிறைய இருக்குது. இதுக்கு பின்னாடி நிறைய பரிகார முறைகள்லாம் இருக்குது, அது வேறு கதை. ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. இது சிம்பிளாக நம்ம பார்ப்போம். அடுத்தது வந்து புதன் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு மற்றும் பெருமாள் வழிபாடு இது வந்து சிறந்தது. அதுக்கப்புறம் கேதுன்னு வந்தீங்க அப்படின்னா மூலாதார சக்கரம், அதாவது விநாயகர் வழிபாடு மற்றும் சந்நியாசிகள் சாதுக்களுடைய வழிபாடு, சாதுக்களை வந்து திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு முறைகள். அதுக்கப்புறம் சுக்கிரன் அப்படின்னு வந்துட்டாவே பெருமாள் வழிபாடு மற்றும் ஏதாவது ஒரு அம்மன் வழிபாடு, சாந்தமான அம்மன், உக்கிரமான அம்மனாக இல்லாமல் ஏதாவது ஒரு சாந்தமான அம்மன். சமயபுரம் மாரியம்மன் வந்து ஆக்சுவலாக உக்கிரமான தெய்வம் தான். ஆனால் வந்து ஏதோ ஒரு அம்மன் வழிபாட்டை ஒரு வெள்ளிக்கிழமை நீங்கள் பண்ணிட்டு வரும்போது நிச்சயமாக வந்து சுக்கிரனோட பலம் அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் நான் எது சார் பண்ணணும், எது சார் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, முதல்ல உங்கள் ஜாதகத்தில் லக்னத்துக்கு 8ஆம் இடம் அப்படின்னு வந்து பாருங்கள். ஓகேங்களா? 8ஆம் இடம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஆக்சுவலாக நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பேசுகிறோம் அப்படின்னா, எந்த தெய்வத்தை தொடக்கூடாது அப்படின்றத தான் வந்து முக்கியமாக நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது எந்த ஃப்ரீக்குவன்சியை கனெக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது 8இல் சனி, 8ஆம் இடத்துல சனி அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, கண்டிப்பாக பெருமாள் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, ஐயப்பசாமி வழிபாடு, இதில் ஏதாவது ஒன்று இல்லை 2 கரெக்டாக பிடிச்சி ஃபோக்கஸ் பண்ணி வழிபாடு பண்ணணும். மற்ற விஷயங்கள் வந்து செய்யக்கூடாது. இது ஒன்று. இதே வந்து 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது அப்படின்னா முருக வழிபாடு தேவையில்லாது. ஓகேங்களா? அதாவது செவ்வாயோட ஃப்ரீக்குவன்சி நீங்கள் அதிகப்படுத்தக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்கள் தான் வந்து உங்களுக்கு இருக்கும். அது வந்து ஜாதகத்தை வச்சு தான் சொல்ல முடியும், இருந்தாலும் சொல்கிறேன், உங்களுக்கு பொதுவாக சொல்கிறேன். ஸோ அப்போ வந்து 8ஆம் இடத்தில் என்ன கிரகம் இருக்குதோ அந்த கிரகம் தான் உங்களை பாடாப்படுத்தும். முக்கியமாக வந்து சனி, ராகு, கேது, அதுக்கப்புறம் வந்து செவ்வாய், சூரியன், சந்திரன், இதெல்லாம் 8ஆம் இடத்துல வரக்கூடாது. 8ஆம் இடத்துல குரு இருக்கலாம், தப்பில்லை. சுக்கிரன் இருந்தாலும் ஓரளவுக்கு, அதாவது 8ஆம் இடத்துல எது இருந்தாலும் பிரச்சனை தான். குரு சுக்கிரன் இருந்ததுன்னா ஓரளவுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து கொஞ்சம் குறைவு. மற்ற கிரகங்கள் எது இருந்தாலும் கொஞ்சம் அதிகம். முக்கியமாக 8இல் சனி, 8இல் செவ்வாயெல்லாம் இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்தில் குரு, சுக்கிரன், இந்த மாதிரி சுபகிரகங்கள் வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறது தப்பு. பாவகிரகங்கள் இருக்கலாம். 6ஆம் இடத்துல ராகு, கேது, சனி, இந்த கிரகங்கள், சூரியன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் 6ஆம் இடத்துல இருக்கலாம். அது நல்ல விஷயந்தான். சுபகிரகங்கள் 6இல் உட்காரக்கூடாது. ஸோ இந்த 2 விஷயத்தை மட்டும் கரெக்டாக வச்சு மட்டுமே எங்கே போகணும், எங்கே போகக்கூடாது அப்படின்றத உங்கள் ஜாதகத்தை வச்சு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகள் வர்றதை தவிர்க்கப்படும். அதாவது 4 வருஷம் கழித்து அனுபவிக்க வேண்டிய பிரச்சனைகளும் இழுத்து போட்டு இப்போயே அனுபவிக்கக்கூடிய கதைகளாக தான் வந்து ஒரு சில பேர் வந்து வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால ப்ராப்ளம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி 5ஆம் இடத்துல செவ்வாய், சனி, இந்த 2 கிரகம் இருந்தாலுமே தவறான ஒரு விஷயந்தான். 5இல் செவ்வாய் இருந்தது அப்படின்னா டென்ஷன் பார்ட்டி, சும்மாவே எரிஞ்சு விழக்கூடிய நபர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி செவ்வாயோட வலுவை குறைக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள் செய்யணும். 5இல் சனி இருந்ததுன்னா புலம்பல் கேஸ், புலம்பி தள்ளிடுவாங்க. எனக்கு இது இல்லை, அது இல்லை, எனக்கு இப்படி நடந்துச்சு, அப்படி அதை பாஸ்ட்டில் என்ன நடந்துச்சோ அதை பற்றி தான் உட்காந்து புலம்பி தள்ளக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. ஸோ அப்போ இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் சனியை வந்து வலுப்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. அந்த பக்கம் போகாமல் இருக்கிறது ரொம்ப விசேஷம். அந்த வழிபாடுகளை மாற்றி வழிபாடு செய்து வருவது சிறந்தது. அந்த மாதிரி எந்த வழிபாடு உங்களுக்கு சிறந்ததோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு வாரத்தில் தொடர்ந்து அந்த நாட்களில் தொடர்ந்து ஒரே ஒரு சிம்பிளான வழிபாடுன்னா நீங்கள் என்ன பெருசாக நினச்சிக்கிறீங்க அப்படி இப்படின்னு சிம்பிளாக இருக்கும். சிம்பிளான வழிபாடு, ஆனால் அந்த கன்சிஸ்டன்சி தொடர்ந்து பண்ணணும்.
அதுதான் வந்து உங்களை வந்து பெரிய அளவில் காப்பாற்றும். இந்த மாயை இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணாலும் தொடர்ந்து பண்ணுறீங்களா இல்லையான்றது தான் தெய்வம் வந்து நிச்சயமாக பார்க்கும். ஸோ இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டுதல் கிடைச்சிருக்கும். உங்கள் ஜாதகத்தை வச்சு இந்த 6-8 விஷயங்கள், 5ஆம் இடம் விஷயங்களை வச்சு எதை கிரகத்தை வலுப்படுத்தணும், எந்த கிரகத்தை வலுப்படுத்தக்கூடாது அப்படின்றத கண்டிப்பாக வந்து செக் பண்ணி அதுக்கான வழிபாடுகளை தொடர்ந்து செய்யுங்கள். நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.